கிளாத்திங் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இருக்க ஒரு பெரிய பிரச்சனையே இந்த மாடல் ஆட்ஸ் ஃபோட்டோஷூட் தான். பட் இந்த வீடியோவில் ஏஐ யூஸ் பண்ணி அதை எப்படி பண்ணலாம் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அண்ட் இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ டூலை வச்சு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆக்சுவலாக சின்னதாக ஒரு ப்ரிவியூ மட்டும் நான் கொடுத்துறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன தான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த இமேஜ் வந்துட்டு நான் ஒரு ஃப்ரீ ரிசோர்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அண்ட் இந்த ரெண்டு பார்த்துட்டீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு பின்டெஸ்ட்லேருந்து டவுன்லோட் பண்ணியிருந்தேன். ஏன்னா என்கிட்ட வந்து கிளாத்தஸ் எதுவுமே இல்லை. ஸோ நான் ரெஃபரன்ஸ்க்காக நான் பின்டெஸ்ட்லேருந்து டவுன்லோட் பண்ணியிருந்தேன். மேபி இந்த இடத்துல நீங்கள் உங்கள் பிராண்டோட கிளாத்தஸை வந்து நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த ரெண்டையுமே வந்து ஸோ ஆக்சுவலி இவங்க தான் நம்மளுடைய மாடல். இப்போ இந்த மாடலுக்கு நம்ம இந்த ரெண்டு கிளாத்தஸையுமே நம்ம வந்துட்டு சேஞ்ச் பண்ண போகிறோம். அது எப்படி அப்படின்னா நம்ம கூகுள் பனானா ஏஐ யூஸ் பண்ண போகிறோம். கூகுள் பனானா ஏஐ யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி நம்ம ஜெனரேட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே வந்து தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு அது அக்யூரேட்டாக கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டிசைன்ஸும் இந்த ஷர்ட்டோட டிசைன்ஸும் வந்து பாருங்கள். ஸோ ஆக்சுவலாக எந்த அளவுக்கு அது அக்யூரேட்டாக வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஈவன் பேண்ட்டு கூட பாருங்கள் எந்த அளவுக்கு அதை லைக் போட்டிருந்தா இந்த மாதிரி என்ன ரியல் டைமில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி வந்துட்டு வந்து கொடுத்துருக்கு. ஸோ நம்ம இன்னைக்கு இதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு வந்து தேவையானது ஒரு இமேஜ் வந்துட்டு வேணும். இமேஜ் மீன்ஸ் ஒரு மாடல் இமேஜ் வந்துட்டு வேணும். ஸோ லைக் நான் எந்த மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு ஒரு மாடல் இமேஜஸ் வந்துட்டு வேணும். ஸோ அதுக்கு நம்ம போக போகிற இடம் வந்துட்டு ஃப்ரீ பிக். ஸோ ஃப்ரீ பிக் தான் எடுக்கணுமா அப்படின்னு அவசியம் கிடையாது. வெளியே வந்துட்டு நிறைய ரிசோர்ஸஸ் இருக்குது, நிறைய வெப்சைட் இருக்குது இந்த மாதிரி இமேஜஸ்லாம் வந்து எடுக்க. பட் ஃப்ரீ பிக்குன்னு வந்து பார்க்கும்போது இங்கே வந்துட்டு இவங்க கொஞ்சம் ஹை குவாலிட்டி இமேஜஸாக இருக்கும். அண்ட் இது வந்துட்டு கம்ப்ளீட்லி நம்ம வந்துட்டு ஃப்ரீயாகவே வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஈவன் நீங்கள் ஜஸ்ட் வந்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிவிட்டு உங்களோட மெயில் ஐடி போட்டு சைன்அப் பண்ணிக்கோங்க. சைன்அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு நாளைக்கு வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு 5 இமேஜ்லேருந்து 10 இமேஜ் பக்கம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு சிலதெல்லாம் வந்துட்டு பெய்டில் தான் இருக்கும். பட் ஃப்ரீயே வந்துட்டு மோர் தென் இனஃப் தான். நம்ம அதை வச்சு நம்ம வந்துட்டு பில்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இங்கே மேலே வந்துட்டு சர்ச் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு மேன் ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லி நான் சர்ச் பண்ணுறேன். இப்போ சர்ச் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி இமேஜஸ் வந்துட்டு உங்களுக்கு நிறையா வந்து கிடைக்கும். இதில் நீங்கள் எந்த இமேஜஸ் வேணால் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பட் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி இது கொடுத்துருக்கு அப்படின்னா இது வந்துட்டு ஆக்சுவலி பெய்டுன்னு அர்த்தம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் இங்கே லைசன்ஸில் போயிட்டு ஜஸ்ட் இங்கே ஃப்ரீன்னு வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது இதில் நீங்கள் எந்த இமேஜஸ் வேணால் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா இமேஜஸுமே வந்துட்டு ஃப்ரீ தான். ஸோ இப்போ இதில் நம்ம டவுன்லோட் பண்ண போகிறது லாஸ்ட் டைம் காமிச்சிருந்தேன். நான் இந்த இமேஜ் தான் வந்துட்டு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அண்ட் நம்ம இப்போ இதுலேருந்து ஏதாவது டவுன்லோட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் இந்த இமேஜ் நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ டவுன்லோட் பண்ணியாச்சு. அண்ட் உங்களுக்கு வந்துட்டு ஒரு சின்னதாக வந்துட்டு ஒரு நோட் மட்டும் நான் கொடுக்குறேன். அது என்ன அப்படின்னா நீங்கள் மேக்ஸிமம் நீங்கள் ஒரு இமேஜ் டவுன்லோட் பண்ணும்போது பேண்ட்டு, ஷர்ட் இந்த மாதிரி போட்டிருக்க ஒரு ஃபோட்டோவாக வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாதிரி வந்து டவுன்லோட் பண்ணாதீங்க. ஏன்னா ஷர்ட் இருக்குது, கோட் இருக்குது, அப்புறம் பேண்ட் இருக்குது. ஸோ இந்த 3ஆக இருக்கிற மாதிரி வந்து டவுன்லோட் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த ஜெனரேட் பண்ணும்போது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த 2 அவுட்ஃபிட்டை மட்டும் தான் வந்து சேஞ்ச் பண்ணணும். உள்ள இருக்க ஷர்ட்டை வந்துட்டு அதை சேஞ்ச் பண்ணாது. அது அப்படியே வந்துட்டு அட்டாச்சாக வந்து கொடுத்துரும். ஸோ அதனால தான் நீங்கள் மேக்ஸிமம் நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது இந்த மாதிரி இமேஜஸை வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். ஐ மீன் இந்த இமேஜஸ் இல்லாமல் இந்த இமேஜஸ்ஸு, இந்த இமேஜஸ்ஸு, இந்த இமேஜ் இந்த மாதிரி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். அண்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நீங்கள் ஃபுல் சைஸாக இமேஜாக வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். ஸோ எக்காந்து கொண்டு ஆஃபாக வந்து டவுன்லோட் பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு வேளை நீங்கள் பேண்ட்டு மட்டும் தான் சேல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் வந்து க்ராப் பண்ணிக்கலாம். ஸோ நீட்டாக வந்துட்டு ஆஃப் மட்டும் வந்து வச்சுக்கிற மாதிரி. பட் நம்ம வந்துட்டு இப்போ ஃபுல்லாக நம்ம சேஞ்ச் பண்ணுறதுனால நான் ஃபுல் இமேஜ் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு நான் மென் கிளாத்திங்ஸ்க்காக நான் வந்துட்டு டவுன்லோட் பண்ணியிருக்கேன். மேபி இப்போ உமன் கிளாத்திங்ஸ்னால் ஜஸ்ட் வந்துட்டு இங்கே உமன் ஸ்டாண்டிங் அப்படின்னு நீங்கள் சொல்லி சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய இமேஜஸ் வந்துட்டு வரும். மேபி நான் இந்த இமேஜஸ் நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஈவன் நீங்கள் இங்கேயே வந்துட்டு நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணிக்க முடியும். ஏன்னா இவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு யுஎஸ், யூகே அந்த மாதிரி இருக்க பீப்புள்ஸ். பட் நாம் இந்தியாவில் இருக்கிறனால நம்ம மோஸ்ட்லி நம்ம தமிழ் பீப்புள்ஸ் தான் வந்து பார்ப்போம். ஸோ நீங்கள் மேக்ஸிமம் இங்கே வந்துட்டு இந்தியா அப்படின்னு சொல்லி நீங்கள் அட்டாச் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு தமிழ் கேர்ளோட ஒரு இமேஜஸ் வந்து கிடைக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் அவங்க ரிலேட்டடாக தான் இருக்கும். ஸோ நான் இப்போது இந்த இமேஜ் நான் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ இவங்களது இன்னொரு இமேஜ் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் எந்த இமேஜ் வேணால் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் ஆக்சுவலி ஒரு இமேஜ் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். பட் இதில் வந்துட்டு ஷோ ஆகலை. நான் உங்களுக்கு அது வந்துட்டு எப்போ நான் காட்டுறேன். ஏன்னா இது மேக்ஸிமம் ஃப்ரீ பிக் வந்துட்டு யூகே பேஸ்ட் ஒரு கம்பெனி தான். ஸோ அதனால் இந்தியாவில் வந்துட்டு ஒரு மினிமமான இமேஜஸ் மட்டும் தான் வந்து காமிச்சிருப்பாங்க. மேபி நீங்கள் இதில் வந்துட்டு எதோ வேணால் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் வந்துட்டு பேண்ட்டையும் ஷர்ட்டையும் வந்துட்டு ஒரு ஃபோட்டோஸ் மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் ஃப்ளோர்லேயே வந்துட்டு கீழே வச்சு லைக் ஓப்பனில் வச்சு அப்படியே நல்லா ஃபோட்டோ வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்துட்டு இது கூட வந்துட்டு இதை வந்து கொஞ்சம் மெர்ஜ் பண்ண முடியும். நம்மளுடைய மாடல் கூட வந்துட்டு மெர்ஜ் பண்ண முடியும். அது எப்படின்னு சொல்லி வந்து பார்க்கலாம். இப்போ வந்துட்டு கூகுளில் போயிட்டு கூகுள்
சாரி ஏஐ ஸ்டுடியோன்னு சொல்லி சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஏஐ ஸ்டுடியோ டாட் கூகுள்னு சொல்லிட்டு வரும். இந்த வெப்சைட்டுக்குள்ள வந்து போய்க்கலாம். நான் சைன் அப் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ, அதனால எனக்கு ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டு சைன் அப் ஆயிடுச்சு. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வந்து லாகின் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு சைன் அப்லாம் வந்து கேட்கும். நீங்க அதெல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்க இந்த மாரி ஒரு டேஷ்போர்டுக்கு வந்துட்டு நீங்க வந்து என்டர் ஆவீங்க. ஸோ, இப்போ இங்க வந்து 2 இமேஜஸ் வந்துட்டு அப்லோட் பண்றேன். சூப்பர். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா வந்து தெரிஞ்சிருக்கும். நான் இப்போ இதுதான் நான் டவுன்லோட் பண்ணியிருந்த மாடல். ஸோ, அந்த மாடலுக்கு இந்த 2 காஸ்டியூம் நம்ம வந்துட்டு சேஞ்ச் பண்ண போறோம். அண்ட் இதுக்கு நம்ம குடுக்கக்கூடிய ப்ராம்ப்ட் வந்துட்டு இப்போ வந்துட்டு ஒரு ப்ராம்ப்ட் ஒண்ணு குடுத்துருக்கேன். சேஞ்ச் தி மேன் ஹோல் அவுட்ஃபிட் டூ தி செப்பரேட் அட்டாச்டு பேண்ட் அண்ட் ஆஃப் ஷர்ட் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்கேன். ஏன்னா நீங்க வந்துட்டு மைன்யூட்டா வந்து குடுக்கும்போது தான் வந்துட்டு கொஞ்சம் ஈஸியா வந்துட்டு ஜெனரேட் பண்ணும். ஏன்னா சம்டைம்ஸ் இது வந்து லிட்டில் கன்ஃப்யூஷன் ஆயிரும். ஏன்னா இப்போ நம்ம வந்துட்டு இதில ஷூ வந்துட்டு ஆட் பண்ணல. நீங்க மேபி இங்க வந்து ரிமூவ் யுவர் ஷூஸ்ன்னு கூட நீங்க வந்து குடுத்துக்கலாம். ஏன்னா நீங்க இப்போ ஜெனரேட் பண்ணும்போது அந்த ஷூவோட தான் சேர்ந்து வரும். ஸோ ஒன்ஸ் நீங்க ப்ராம்ப்ட் குடுத்துட்டு இந்த இமேஜஸ்லாம் வந்துட்டு ஆட் பண்ணிருங்க. அண்ட் இப்போ நான் வந்துட்டு ரன்னுன்னு குடுங்க. அண்ட் இது மேக்ஸிமம் பார்த்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு மேக்ஸிமம் ஒரு 30 செகண்ட் தான் வந்துட்டு ஆகும். இது ஜெனரேட் ஆக. அண்ட் இது வந்துட்டு கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். ஸோ முக்கியமா சொல்லணும்னு நெனச்சேன். இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். நீங்க வந்துட்டு எந்த பேயும் வந்து பண்ண தேவையில்ல. ஆர் வந்துட்டு நீங்க எந்த ஒரு அந்த யுபிஐ ஐடி அது எதுவுமே வந்து ஆட் பண்ண தேவையில்ல. இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து தெரிஞ்சிருக்கும். இது வந்துட்டு ரொம்பவே ஒரு கூலான ஒரு திங்கா தான் இருக்கு. இப்போ நீங்க இத அப்படியே நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் இமேஜஸ் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓரளவுக்கு ஹை குவாலிட்டி இமேஜஸாக தான் வந்து வந்திருக்கு. ஈவன் நீங்கள் இந்த மேபி இந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்னடா கிரீன் எந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் மாதிரி இருக்குன்னு தான் தோணும். எனக்கு அந்தளவுக்கு ட்ரெஸ்ஸில் வந்துட்டு ஐடியாஸ் கிடையாது. மேபி உங்களுக்கு வந்துட்டு எந்த க்ளாத்தஸ் கூட எது மேட்ச் பண்ணால் கரெக்டாக இருக்குமோ நீங்கள் அதை வந்துட்டு நீங்கள் மேட்ச் பண்ணி பார்த்துக்குங்க. அண்டு வந்துட்டு உமன்ஸ்க்கும் வந்துட்டு நான் ஜெனரேட் பண்ணியிருக்கேன். நான் அதுக்கு வந்து நான் ரெஃபரன்ஸாக நான் காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்துட்டு ஆக்சுவலி அந்த மாடல் ஃபோட்டோ ஷூட். இது வந்துட்டு Pinterestல டவுன்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அண்ட் வந்து ப்ராம்ப்ட் கொடுத்து நம்ம வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஜெனரேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கனாலே இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தான். அண்ட் இன்னொன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெஸ்ஸை வந்துட்டு இந்த மாடலுக்கு நான் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு சேஞ்ச் ஆகிருக்கும். பட் இங்கே இதில் வந்துட்டு ஒரே ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு இங்கே அதோட லோகோ மட்டும் வரும். ஸோ உங்களுக்கு வந்து இங்கே தெரியுதா? இங்கே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அந்த ஜெமினியோட அந்த லோகோ மட்டும் இங்கே வந்து அட்டாச் பண்ணுவாங்க. நீங்கள் ஜஸ்ட் வந்துட்டு இதுக்கு மேலே நீங்கள் அப்படியே இதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் உங்களுடைய வெப்சைட்டில் நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆர் எல்ஸ் வந்துட்டு உங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜஸில் நீங்கள் வந்துட்டு போஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு மாடல்ஸு, ஒரு ஃபோட்டோ ஷூட்டு, ஒரு ஃபோட்டோ எடிட்டரு யாருமே வந்து தேவையில்லை. ஜஸ்ட் வந்துட்டு ஒரு 5 நிமிஷத்தில் நீங்கள் வந்துட்டு பில்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த இமேஜஸை நீங்கள் எங்கே வேணாலும் நீங்கள் வந்துட்டு ஷேர் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்துட்டு நம்ம ஃப்ரீ பிக்கில் தான் டவுன்லோட் பண்ணியிருக்கோம். அண்ட் இதுக்கு வந்து காப்பிரைட்ஸ் இஷ்யூஸும் வந்துட்டு யாருமே வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் இதை வந்து கம்ப்ளீட்லி உங்களோட பேஜஸில் போஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய வெப்சைட்ஸ் ஆன் எவ்ரிவேர் நீங்கள் வந்துட்டு போஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.